வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம வெஜ் பர்கர் எப்படி க்ரியேட்டிவாக சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வெஜ் பர்கர் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 2 பர்கர் பன்னு, 2 சீஸ் ஸ்லைஸு, 4 பொட்டேட்டோ பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் முருங்கைக்கீரை, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு பிரெட் கிராம்ஸ். நம்ம அந்த 2 பன்னையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மிடில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தவாவை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நெய், பட்டரு இல்லைனா ஆயில் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சைடு கட் பண்ண சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அந்த இடம். பாருங்கள், இப்படி அந்த டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட்டரு, கீ இல்லை நார்மலாக ஆயில் கூட போதும். சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம பொட்டேட்டோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பொட்டேட்டோ 4 பொட்டேட்டோவும் மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து லெட்யூஸ் எடுத்துருக்கேன். மிளகாயை வந்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை போட்டுட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை போட்டு கிண்டி விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது டக்குன்னே வெந்துடும். ஏன்னா இது வேறு எதுவுமே இல்லை. மிளகாயை போட்டும் கீரையை போட்டு கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இதுலேயே வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்க்க வேண்டிய பொடியெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீரை தீஞ்சிரும். அப்படியே அந்த க்ரீனிஷாக இருக்கணும். எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெப்பரு, சால்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சால்ட்டு வந்து நான் 4 பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு சால்ட்டு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த சூட்லேயே கொஞ்சம் அப்படியே இதாகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். நல்லா மசிச்சு விட்டு கரண்டியில் அப்படியே மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பர்கர் வந்து 2 பர்கர் செய்ய போகிறேன். இது வந்து 4 பொட்டேட்டோ. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம பேட்டியாக மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு இது வரைக்கும் பர்கர் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷை கொடுத்துருவோம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டேட்டோவும் முருங்கைக்கீரையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதை இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு பிரெட் கிராம்ஸில் வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக 2 பக்கமும் பிரெட் கிராம்ஸை தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே கூட வானலில் போட்டு எடுத்துடலாம். பிரெட் கிராம்ஸ் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா இந்த மாதிரி 2 சைடும்
பிரெட் கிராம்ஸ் பிரட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக ஆயில் போட்டு இல்லை பட்டர் போட்டோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக வரும். அப்போ தான் பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. உங்களுக்கு பன்னு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரெட்டில் 2 சைடும் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் அந்த பேட்டியை எடுத்து வச்சுட்டு நான் வந்து இது டொமேட்டோ சாஸை அப்ளை பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் மயோனைஸ் வேணும்னாலும் நீங்கள் மயோனைஸ் போட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஒன்லி டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதில் அந்த பேட்டியை எடுத்து வச்சுட்டு லெட்யூஸ் வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா டொமேட்டோ ஸ்லைஸும் வச்சுக்கலாம். வச்சுட்டு சீஸ் ஸ்லைஸை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த டோஸ்ட் பண்ண அந்த டாப் பண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சுவையான வெஜ் பர்கர் ரெடி. பாருங்கள் எவ்வளோ யம்மியாக வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.